Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஃபேஸ் மாஸ்க்கு ரெடி பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் என் முகத்தை நான் கழுவிட்டு அப்புறமா நார்மல் நான் யூஸ் பண்ணுற பவுடர் இல்லை மேக்கப்ஸோ எது இருந்தாலும் நான் அப்ளை பண்ண பிறகு நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு கல்யாணம் இருக்கட்டும் பர்த்டே ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் போயிட்டு வரைக்கும் நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா ஒரு க்ளோவாக நல்லா பிரைட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை. அப்போ நீங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவை வந்து ஒரு பவுலு கஸ்தூரி மஞ்சள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வெறும் முகத்துக்கு கழுத்துக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர். இப்போ நீங்கள் மஞ்சள் எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ப்ளூ. இது 3 பொருளை வச்சு தான் நம்ம சூப்பரான நம்ம ஸ்கின்னு நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரூ எடுத்துக்கிறேன். இந்த மஞ்சளும் ப்ரூவும் ரோஸ் வாட்டர் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அது நார்மல் கழுவும் போது உங்கள் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக க்ளோ கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாக்கா அந்த க்ளோ உங்கள் முகத்தில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதில் நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்ரு எடுத்துக்கிறேன். கழுத்துக்கும் முகத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு இது மாதிரி நல்லா ஸ்பூனில் நல்லா கலக்கிக்கணும். காஃபி பவுட்ரு ப்ரூ இல்லை சன்ரைஸ்னால் கூட பரவாயில்ல, இல்லை உங்கள்கிட்ட கோத்தாஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த 3 பிராண்டில் எதை இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு எடுத்து உங்கள் முகத்துக்கும் உங்கள் கழுத்துக்கு எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1/2 ஹவர் அதாவது 1/2 ஹவர் விட்டுடுங்க. 1/2 ஹவர் விட்ட பிறகு உங்கள் முகத்தை நீங்கள் நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னு நல்லா க்ளோவாக நல்லா சாஃப்டாக இருக்கும். மேக்கப் இல்லாத நார்மல் நம்மளுக்கு சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும். நம்ம முகமே நல்லா கலர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு 1/2 ஹவர் விட்டு ஒரு 2 ஹவர் கழித்து நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். மஞ்சள் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஜாஸ்தி வேண்டாம். ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னாக்கா முகத்தில் ஜாஸ்தி மஞ்சள் இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கழுத்தெல்லாம் போடுறீங்கன்னாக்கா கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரூ வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் முகத்தில் மஞ்சள் கூட அவ்வளோ தெரியாது. அதனால நீங்கள் வீட்டு மஞ்சள் யூஸ் பண்ணுற நேரம் கஸ்தூரி மஞ்சள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்க மஞ்சள் யூஸ் பண்ணும்போது நம்ம சமையல் அறையில் இருக்கிறது அது வந்துட்டு சீக்கிரம் ஒரு ஃபுல்லு ரொம்ப மஞ்சள் கலராக நம்ம முகம் தெரியும். அதனால் கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நம்மளுக்கு மஞ்சள் இருக்காது முகத்தில். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு உங்கள் முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க. அப்புறமா நார்மல் நீங்கள் உங்கள் மேக்கப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக நீங்கள் ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்து கூட உங்கள் ஸ்கின்னை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் முகத்தை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.